சுனாப்பானா நாக்கு நம 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 அரிக்கலடா. ஒரே ஒரு குவார்டர் மணி சிக்கிச்சுனா எறும்பு கடி, மூட்டைக்கடி, கொசுக்கடி, பொண்டாட்டி கடியில பூரா எஸ்கேப் ஆகி நிம்மதியா தூங்காம ஒரு மணி. தனியா தண்ணி அடிக்கிறதே தனி சுகம்தான்ப்பா. வீட்டுக்குள்ளேயே உட்காந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அங்க பாரு, நீ பாட்டுக்கு ஏதாவது பேசாத, ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, குடியை கெடுக்கும்னு ஒரு கான்செப்ட். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ நான் குடிக்கும்போது அப்படின்னு ஷாக் ஆகணும். ஓகே, ரெடி? என்னப்பா கரெக்டா பண்ணு. ஐய போ. இங்க பாரு, இதான் லாஸ்ட் கிளாஸ். இதுவும் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. ஒழுங்கா நடிக்கணும், சரியா? வெரி குட் வெரி குட் வெரி குட். சூப்பரா நடிச்சேன். ஆமா, கேமராவை ஆன் பண்ணியா இல்லையா? நான் இன்னொரு பாட்டில் வாங்கிட்டு வரேன், மறுபடியும் எடுப்போம். டெய்லி ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னா குடிக்க கூட விட்டுருவா போலயே. நான் யார் தெரியுமா உனக்கு? ஏன் உனக்கே மறந்து போச்சா? குறுக்க பேசப்படாது, ரணபலி ஆயிரும் ஆயிடுவேன். என்ன பிரச்சனை உனக்கு? என்ன என்ன பிரச்சனை சிரிச்சுட்டு கேக்குற? என்ன பிரச்சனை இருந்தா உனக்கு என்ன? கையில காசு இல்லையா? காசு ஆமா இல்ல, அதுக்கு என்னப்ப என்னமா பெரிய கர்ண பரம்பரை மாதிரி கேக்குற? ஆமா, கர்ணனே தான். வாடி செல்லம் உட்கார்ந்து பேசுவோம். ஆமா, அடையான அவரே இப்படி எப்பயாவது தான் கொடுத்தாரு. பாவம், கஷ்டப்பட்டு. குடிக்க தெரியாத பையனுக்கு குடி வாங்கி கொடுத்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்களா? யாரு இவனுக்கா குடிக்க தெரியாது? என் கிளாஸை சேர்த்து குடிச்சு விட்டு எம்டி கிளாஸ் நக்கா விட்டு. டேய், அந்த மூத்திரத்தை ஏன்டா குடிச்ச? இது மூத்திரமா? ஏய், மூத்திரம் என்ன விலைன்னு தெரியுமா உனக்கு? வாட்டர் 120 ரூபா, புல்லு 500 ரூபா. இதுல 10 ஓவா வர அதிகமா வாங்குறாங்க. மூத்திரமா? மூத்திரம் எனக்கு வருது மாப்பிள, ஆத்திரம். இங்கதான்டா அவன் புயல், வெயில், மழை எதுவா இருந்தாலும் டெய்லி வரும். ஒரு நாள் விடாம வருவான். ஏன்டா ரேட்டு? சரியான கூட்டம்டா கடையில. உனக்கு ஒரு பீர் வாங்கிட்டு வந்தேன். பொதுமில்ல, ஒரு பீர்லாம் பத்தாதுடா. ஏன்டா? சரி, சரக்குலயாச்சும் ஒரு சிட்டி. என்ன அதுக்குள்ள போதை ஏறிடுச்சா? வேற 4 பீர் வேணுமா? டேய் மாப்பிள, டேய் இந்தடா 2-3 குடிடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும். போதைய போட்டினாவே உலக அரசியல் இருந்து எல்லா அரசியலும் பேசுறவன். நீ கேட்க முடியல, போதை இல்லாம கேட்க முடியல. டென்ஷனா டக்குன்னு கேட்டதுக்கு அடிச்சிருவேன். நடுவர் அவர்களே, மோர் குடித்தால் தெரியும், பீர் குடித்தால் தெரியும், தெரியாது நீருடன் ஓட்கா சேர்ந்து விடின். இன்னைக்கே நாம சந்திப்போமா? இஞ்சி போயிரு செருப்பு. உனக்கு வேணா போய் தனியா வாங்கி குடுறா. கூட சேர்த்துக்க மாட்டான். என்ன என்னடா எவனையும் கெடுக்கிறதால போய் குடிப்போ. உங்களுக்கு காமல வந்திருக்கு, இனிமே குடிக்க கூடாது. நாளைல இருந்து குடிக்கிறத விட்டுறேன் டாக்டர். அப்ப இன்னைக்கு 2 கட்டிங் மட்டும் போட்டுக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஆஃப் சாப்பிடுங்க, சந்தோஷமா தூங்கிருங்க. காலைல எழுப்ப வேண்டிய தேவை இருக்காது. நன்றி டாக்டர். ரவி, பொழுது விடிஞ்சிருச்சுமா. நான் போய் கக்கோஸ்க்கு படுக்கிறேன். கரெக்டா ராத்திரி 7 மணிக்கெல்லாம் என்ன எழுப்பி விட்டுரு. எந்திரிச்சு என்ன பண்ண போறேன்? ஆனா இருட்டிரு, மறுபடியும் நான் படுக்கணுமல்ல. அதுக்கு மூடி தூங்காமே இருக்கலாம்ல. ஆனா அப்புறம் நான் கூப்பிட படுக்கிறது அப்போ.
ஏய் காலையில இருந்து அதை தானா கேட்டுக்கிறீங்க. என்ன பண்ணான்னு சொல்லி கேளு. நான் சொல்றேன் கேளு. இல்ல கோபி சொல்றத கேளு. இங்க பாரு கேட்க மாட்டியா? ஏய் கேக்குறேன்டா. கேளுடா. நான் சொல்றத கேளுடா. என்னடா பண்ணா? இங்க பாரு தூங்க போடாத. நான் சொல்றத கேளு. கேளுடா. நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறம் நீ முடிவு பண்றா. அவசரப்படாதடா. அவசரப்படாத. ஏன்டா அப்படி பண்ணா? என்னடா பண்ணா அவன்? ஏய் கோபி ஏன்டா அப்படி பண்றான் அவன்? என்னடா இருக்கான் அவன்கிட்ட கேட்டு சொல்லடா. அவன்கிட்ட நான் பேச மாட்டேன். கேக்குறியா? தெரியுமா உனக்கு என்ன நினைச்சு தெரியுமா? தெரியலடா. காலையில இருந்து சொல்ல மாட்டேங்கிற. ஏய் ஏய் அவன் பாடுறான். அவன் ஃபுல்லா மட்டையாயிட்டான்டா. கண்ணை மூடுனா ரோலர் கோஸ்டர் சுத்தி அதனால ஸ்டாண்ட் போட்டு இருக்கான். நீ சொல்லி தோடா. நீயா தெளிவா சொல்றது பேச முடியும். நான் டென்ஷன் ஆயிடும்டா. எனக்கு ஒரு அளவு இருக்கு. ஏய் இப்ப நான் என்னவேன் அதுக்குள்ள நீ சொல்ற கேட்கவே மாட்டேன். நீ நான் கேக்குறேன்டா சொல்றேன். கேக்குறேன்டா கேளு. நான் வந்து ஏன் அப்படி பண்ணலாமா கேட்கவே மாட்டேன். பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கும் ஒரு குரல் கேட்கும். என்னண்ணா சொல்றீங்க? டெய்லி 9:30 ஆச்சுன்னா டான்னு ஒரு குரல் கேட்கும். இன்னும் 15 மினிட்ஸ் தான் இருக்குது, 15 மினிட்ஸ் தான் இருக்குது சொல்லிக்கினே இருக்கும். கையெல்லாம் உதறும். ஐயோ அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்புறம் என்ன, ஒரு குவார்டர் வாங்கி வந்து வைப்பேன். அதுக்கப்புறம் தான் அந்த வாய்ஸே அடங்கும். மிக்ஸ் பண்ணி ஒரு ரவுண்ட் அடிச்சு நினச்சிக்க. அப்பதான் நமக்கு புரியும் அவன் நமக்கு நல்லதான் சொல்லிக்கிறான். குட் கைட் அவன். நல்லவன் குடிச்சா குழந்தை ஆயிடுவான், கெட்டவன் குடிச்சா குழந்தை ஆயிடுவான். இவ்வளவுதான் வித்தியாசம். குடியை பத்தி நான் குறை சொல்லவே மாட்டேன். என்னை எப்படி தாய்ப்பால் குடிச்சு என்னை தாய் தூங்க வைத்தாலோ அது மாதிரி இன்றும் என்னை மதிதான் தூங்க வைக்கிறது. அதை நான் குறை சொல்லவே மாட்டேன். ஆனா அது எடுத்துக்கிற விதம், நான் அவனை திட்டுவேனா அவன் என்னை திட்டுவான், அதை தான் நான் பார்த்தேன். அதனால குடியத்தான் நான் வந்து இதை பண்ணது. அந்த குடி ஒருபோதும் என்ன திட்டாது. ஏன்னா அந்த குடியை எனக்கு என்னமா புரியாத நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுறேன்டா. எப்படா இருக்க? டேய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சாக்கடிக்கலாமா? ஏய் நீ கூட திருந்திட்டு பயந்துட்டே வந்தா. இன்னும் அப்படியே இருக்கடா செல்லம். எதுக்கு குடிக்கிறீங்க? இது வெள்ளை என்கிட்ட யாரும் கேட்டது இல்ல, சொல்றேன். இப்ப என்ன எடுத்தீங்க, கால்ல இருந்து நைட்டு வரலாம் கஷ்டப்பட்டுனே இருப்பேன். உடம்பெல்லாம் கிரைண்டர்ல மாட்டின மாதிரியே இருக்கும். நைட்டு 12 மணிக்கு மேல 2 ரவுண்டு கல்ஃபோ போட்டேன்னு வச்சுக்கா நல்லா தூக்கம் வரும். ஆனா பகல்லாம் குடிக்க மாட்டேன் ஒப்பன மாதிரி. ஆனா தினம் குடிப்பீங்க. அது மட்டும் மிஸ் ஆகாது. ஆனா பிப்ரவரி மாசம் ரொம்ப கம்மியா குடிப்பேன். ஏன்னா 28 நாள் தானே இருக்குது. இன்னையோட குடிக்கிறத நிறுத்திடலான்னுக்கிறேன். என் பேய எப்படி குடிக்கிறத நிறுத்துறது? நானும் எல்லா வருஷமும் ட்ரை பண்றேன். வாத்தியாரே நிறுத்தவே முடியல. வாத்தியாரே ஒரு ஐடியா சொல்லுப்பா. ஒரு ஃபுல் வாங்கி போட்டுனே யோசிக்கலாமா? எனக்கு அசிங்கமா இருக்கு. 6 பேருக்கு 500 ரூபாய் கொடுத்தா எப்படா பத்தோம்? அட்ஜஸ்ட் பண்ணி மச்சான். காசு இல்லடா மச்சான். வேலைக்காரலாம் விடுறா. என்னடா மாமா? என்னடா மாமா? மச்சான் இது எப்படி தெரியுமா இருக்கு? நீயே கேள. எப்பா இதெல்லாம் அப்பா டேய் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பாட்ட மீட்டர் போட்டுடா. சரி மச்சி சரக்கு கொடுத்துட்டேன். சைடு டிஷ் யாருக்கு? சரக்கு வந்து சைடு டிஷ். ஐயோ உங்க அப்பா குடிக்கிற 10 ரூபாய்க்கு ஊசி பண்ண ஊராப்பட்டில் வாங்கி கொடுப்பேன். அதை நாங்க 4 பேர் நாக்க வச்சு வைக்கிறதா? சார் ஏய் சன்னி 100 வாட்டி போன் பண்ணிட்டேன். லான்ச் பார்ட்டிக்கு டைம் ஆகுது. உங்க 2 பேர் ராசிக்கு கூட்டு தொழில் அமோகமா இருக்கும். என்ன 60வது நாள்ல நீங்க ஆடிக்கார்ல போவீங்க. 61வது நாள்ல உங்க வளர்ச்சிய இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். நான் குடிகாரனாடா. குடிகாரனா என்ன குல்பேஸ்காரனா? சிக்கடி மச்சான் இங்க கூலி 90 ரூபா தான்டா. உனக்கு வாங்கவா? வாங்கி வைடா நானும் வரேன்டா. எனக்கும் 1.5 மாசமா பாய்களா அவ்வளோ அபாயாகுதுடா பாய்ங்க. இதெல்லாம் வேணாம் ப்ரோ, வா போயிடலாம். எங்க போ சொல்ற? இது ஒரு வழி பாதை.
திரும்ப போறது உயிர் மட்டும்தான். நமக்கு ஒரு கடைக்கு இல்லை அதோட நல்லதா கடைக்கு போதுன்னு எடுத்துக்கணும். நம்ம என்ன பண்றது, நம்ம நேரம் அந்த மாதிரி இருக்குது. வெள்ளம் வைக்க போனா மழை பெய்யுது, பொறி வைக்க போனா காத்து அடிக்குது. ஏன் 2% பொறி உருண்டை விற்க போண்டியது தானே? கம்மு நின்று கடுப்பேத்தாத பொறி சொறி. ஹலோ மச்சி, நடுரோட்ல தான் விழுந்து கிடக்குற. உனக்கு எப்படிதான் தெரியும்? சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியா சரக்கு அடிப்பேன். அப்ப மத்த நாள குடிக்க மாட்டீங்க? குடிப்பனே. அப்ப மத்த நாள கம்பல்சரி குடிக்க மாட்டீங்க? ஐயோ டெட்டி ஃபெல்லோ, மத்த நாள டெஃபினட்டா குடிப்பேன். அப்ப ஏன் உங்க பேர் சனிக்கிழமை? சாட்டர்டே ஆனாலே கம்பல்சரியா சரக்கு அடிப்பேன். மண்டே சொல்லிதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். நாங்கெல்லாம் 1,00,000க்காக மெட்ராஸ் போறோம். இனிமே புது வேலை, புது வாழ்க்கை, புது சரக்கு. எடு செருப்பு. நீ ஒரு ஃப்ரெண்டாடா, உன் கூட டூடா. உனக்கு ஒரு கோட்டர் வாங்கி தரேன். உனக்கு ஒரு கோட்டர் வாங்கி தரேன். நீ என் உயிர் நண்பன். இது இவனுக்கு புரிஞ்சிட்டியா? இது உடப்பான். மச்சான் சம்பளம் வந்துச்சுடா. சியர்ஸ். மச்சான் வயிறு வலிக்குதுடா. சியர்ஸ். மச்சான் எங்க அப்பா ஸ்டார்ரா. சியர்ஸ். மச்சான் அங்க பாரா ஃபிகரே. சியர்ஸ். மச்சான் எனக்கு ஜுரம் வர மாதிரி இருக்குடா. சியர்ஸ். மச்சான் ஃபாலோவே பண்ண மாட்டாங்கடா. சியர்ஸ். எதுக்கு எத்தாலும் சரக்கு போட கூப்பிடுவான். அவனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லை. உள்ளா மட்டும்தானே உசுர கூட தானே என் நண்பன் போட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னே பாரு. நத்தை கூட கத்தை போல எண்ணுவேன். சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம். ஹலோ தளபதி. சொல்லு தல. எங்கடா இருக்க? வாழ்க்கையில ஜெயிச்சு பாஸ் மார்க் வாங்க முடியல, டாஸ் மார்க்ல உட்காந்துக்கிறேன் தல. ஹலோ ஹலோ ஹலோ. பாய் பாய் டாடா. மதுள் சவர் மாதிரி இருக்குல்ல, அங்கதான் உட்காந்து சரக்கு அடிப்போம் நானும் பசங்கெல்லாம். வாழ்க்கையில ஒரு நல்ல வரலாறே இருக்காதா? அங்க சரக்கு அடிச்சே, எந்த ஏரியாவுக்கு போனாலும் இங்க சரக்கு அடிச்சே, இங்க ரூம்ல பசங்க கூட சரக்கு அடிச்சே, இங்க ரூம்ல பசங்க கூட தங்கி இருந்தேன். சி, சரியான சலிப்பே சவாசம். பேச்சுலர் லைஃப்னா அப்படிதான். ராஜு, எனக்கு ஏதாவது கவலை வந்ததுன்னு வச்சுக்கோ, ஒண்ணு அந்த ஆணவம் கிட்ட விட்டுடுவேன், இல்ல இந்த பாட்டு கிட்ட விட்டுடுவேன். இப்போ 2 பேர் கவலை அந்த பாட்டு கிட்ட விட்டுடுவோம். வா இந்த அடி அட சும்மா அடிப்பா. ராஜு, இந்த காலத்துல பால் சாப்பிடுவனுக்கு பல வாட்டி பல வியாதிங்க வரும். இந்த விஷத்தை சாப்பிடுவனுக்கு ஒரே வாட்டி ஒரே வியாதி தான். அம்பேல் இருக்கிறவருக்கும் ஜாலியா இருக்கலாம். டீக்கு நானு, சரக்கு நீ. எனக்கு டீயே வேணும். சரி குடி, இன்னைக்கு நானே கவனிச்சுக்கிறேன். என்னப்பா முடிவு பண்ணிருக்கீங்க? இத்தோட குடிய விட்டுலாம்னா இல்ல மறுபடியும் ஆரம்பிக்கலாம்னா? எது வந்தாலும் வெளியே போய் ஒரு கட்டிங் போட்டு தெளிவா யோசிச்சு தான் ஒரு முடிவு எடுக்கணும். அவ்வளவுதான், சரகு முடிஞ்சிச்சு. அம்மா வீட்டுல கருவாடு குழம்பு வச்சிருக்கோம், துண்டு தூங்க வேண்டியதுதான். மாப்பிள்ள கடைசியா ஒரு ஆஃப் சொல்லுவோமா? ஒரு ஃபுல்லே சொல்லுவோம். இதுதான்டா நட்பு கழகு.